அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆம், இன்னைக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்லேருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறோம். மற்றது கொஞ்சம் ரிப்பீட்டட் இஷ்யூஸாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், போர்டாய்பம் பில்முக் பேர்ட் சாங்சுவரி பறவைகள் சரணாலயம் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா? மிசோரம், அஸ்ஸாம், ஹரியானா, ராஜஸ்தான். ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். என்ன நியூஸில் இருந்தது அப்படின்னா, அந்த போர்டாய்பம் பில்முக் பேர்ட் சாங்சுவரியில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்னில் இருக்கிற ஒரு மேஜர் வெட்லேண்ட் இது. இந்த ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 27 இயர்ஸில் 72% பாப்புலேஷன் வந்து பேர்ட் ஸ்பீசிஸ் பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிருக்குது. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூவாக அந்த ரிப்போர்ட் சொல்லியிருந்தது. ஸோ அந்த பேர்ட் சாங்சுவரி, அந்த பறவை சரணாலயம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஓகே, தென் which one of the following countries is not a member of Gulf Cooperation Council? சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், ஏமன். கொஞ்சம் வெஸ்ட் ஏஷியா நியூஸ் அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிடும். கொஞ்சம் எதெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டு, இதில் ஒன்று மட்டும் ஆடு ஒன் அவுட்டு. சவுதிக்கும் அவங்களுக்குமே ப்ராப்ளம் வரும். எந்த கண்ட்ரினா ஆப்ஷன் டி, ஏமன். ஓகே, இந்த ஏமனுடைய ஹவுத்தீஸ் பீப்புள் இஷ்யூஸ் வேறு அடிக்கடி இப்போ நியூஸில் இருந்துகிட்டு இருக்குது 2 வாரமாக. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இப்போ குவைத் போயிருந்தார். ஆக்சுவலாக அந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் இருக்கிற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத். அந்த 6 கண்ட்ரி இருக்கிறாங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருந்தார் அங்கே. அண்ட் சில அக்ரிமெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இருக்கிறது படி பார்த்தோன்னா இந்தியாவுடைய ட்ரேடு ஜிசிசியோட, இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், இந்த கண்ட்ரிஸோட உள்ள வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா $184 பில்லியன் அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு 2022-23 வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ கவுன்சிலுடைய சேர் வந்து குவைத். ஓகே, அண்ட் இன்னொரு இஷ்யூ வேறு இருந்துச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த தொழிலாளர்கள் தங்க வைக்கிற இடத்துல ஒரு பெரிய தீ பிடிச்சதில் 45 இந்தியன்ஸ் வந்து இறந்து போனாங்க குவைத்தில். ஸோ அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ அந்த இஷ்யூக்கு அப்புறம் குவைத்துக்கு பிரைம் மினிஸ்டர் போயிருக்கிறாரு. ஓகே, தென் Siliguri corridor is located between Teesta and Suncoast, Mahananda and Teesta, Mahananda and Kosi, Suncoast and Subansiri. Answer Mahananda and Teesta. ஸோ சிக்கிம், வெஸ்ட் பெங்கால் வழியாக வந்து பிரம்மபுத்திராவில் போய் கலக்குது இந்த ரிவர் டீஸ்டா. சன்கோஸ்ட் வந்து வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாமுக்கு எக்ஸாக்ட் பவுண்டரியாக இருக்கும் ஸ்டேட்டுக்கு, பூட்டான் வழியாக வரும். சுபன்சரி பிரம்மபுத்திராவுடைய ட்ரிபியூட்டரி அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, என்ன நியூஸ் இருந்தது அப்படின்னா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து எஸ்எஸ்பி சசாஸ்திரா சீமாபல் அவங்க அந்த ஃபோர்ஸ் அந்த மார்ச் ஃபாஸ்ட்டுக்கு வந்து போயிருந்தாரு. அப்போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. சிலிகுரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏரியா அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு நார்த் ஈஸ்ட்டையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியன் மெயின்லேண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு காரிடார், நெக் காரிடார் நமக்கு தெரியும், ஒரு குறுகலான ஒரு இடம் அது. அந்த வழியாக தான் போக முடியும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். அண்ட் அந்த சசாஸ்திரா சீமாபல் ஃபோர்ஸ் தான் வந்து நேபாள் பூட்டான் பவுண்ட்ரியில் வந்து ரவுண்ட்ஸில் இருக்கிறவங்க, அதை பாதுகாக்கிறது அவங்க தான். ஓகே, அது நியூஸில் இருந்தது. அண்ட் பர்டிகுலராக அந்த நியூஸில் வந்து இந்த மகானந்தா டீஸ்டா ரிவரை டினோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த நியூஸ் கேட்டிருந்தோம். ஓகே, next question. Oskil River, which was often in the news, flows in which one of the following countries? Lebanon, Ukraine, Brazil, Japan. Answer Ukraine. Oskil River வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் ரிவர் பிளேஸ் உக்ரைன் ரீஜியனில். அந்த ரிவர் பேங்க்கில் இருக்கிற பிளேஸை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா அது உக்ரைனுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். அண்ட் சைக்கலாஜிக்கலாகவும் வந்து அந்த ஃபோர்ஸ் டவுன் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேஸ். நம்ம டோபோகிராஃபிக்கல் வைஸ் பார்த்தோன்னாலும் அந்த இடத்த பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடம். ஸோ ரஷ்யா வந்து இதில் ஃபார்வர்டாக இருந்தாங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதனால அந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓஸ்கில் ரிவர் நம்ம வச்சுக்கோங்க, உக்ரைன். ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் அஃபேர் ப்ரிப்பரேஷன் நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ கரண்ட் அஃபேர் டெஸ்ட் www.geodemy.in அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது, வேறு எதுவும் ஜிஎஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணலாம். 900-377-380, 8489-777-380. Thank you all.